டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம பிஜிடிஆர்பி அண்ட் பிடிபிஆர்டியில் வந்து எவ்வளோ பேர் வந்து மறுபடியும் ரிவைஸில் செலக்ட் ஆகிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி ஆக்சுவலி நேற்று வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவசரமாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்போனால் பிகாஸ் ஏன்னா கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும் பிடிபிஆர்டியில் வந்து. ஸோ அது ஹியரிங் வரப்போகிறதுனால நமக்கு அதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பண்ணணும், சீக்கிரமாக நம்ம இதை காமிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் நான் பார்த்தேன். ஸோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அண்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மினிமல் போஸ்டிங் மட்டும்தான் போட்டிருக்காங்க. ஏன்னா செகண்ட் சிவிக்கும் கூப்பிடல. ஸோ ரிவைஸ் லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுலேயும் பெருசாக அவங்க வந்து ரொம்ப குறைவான ஒரு இது தான் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா as per the தமிழ்நாடு கவர்மெண்ட் சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா 2016 ஆக்டில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சிடும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த இது பொருந்தது, எதனால் இந்த வேக்கன்சி ஏற்பட்டுருக்குங்கிறது ஒரு 3 காரணங்கள் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு காரணம் வந்து செலக்டட் கேண்டிடேட் நாட் ஜாயினிங் டியூட்டி. அதாவது இப்போது இந்த வருஷம் அந்த 2025 போஸ்டிங் போனவங்க ஜாயின் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த இடம் வேக்கன்சியும், செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஹூ ஜாயின்ட் டியூட்டி பட் லெஃப்ட் தேர் ஆஃப்டர், அதாவது ஏதாவது அதுக்கு மேற்படிப்புகள் இல்லைனா வேறு ஏதாவது டிஎன்பிஎஸ்சி சார்ந்தோ வேறு ஏதாவது படிப்புகள் மூலமாக அவங்க ஹையர் போஸ்டிங் போயிருந்தாங்கனாவோ, இல்லை நம்ம சொந்த ஊர்லேயே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு கீழான போஸ்டிங்காக இருந்தாலும் சரி ஃபேமிலியோடு இருக்கணும்னு சில பேர் போகிறவங்களும் இருக்காங்க. அப்படி அந்த இடம் வேக்கண்ட் ஆகிருந்துச்சுன்னா அந்த இடத்துக்காகவும் கேன்சலேஷன் ஆஃப் அ ப்ரொவிஷனல் செலெக்ஷன் ஆஃப் த செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஃபார் எனி ரீசன்ஸ், அது வந்து ஒரு நல்ல ரீசனாகவும் இருக்கலாம், அல்லது வந்து இவங்க இந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கான சில பேர் அந்த பணியிடத்தில் வந்து காலியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிறு குற்றம், அதுக்காக சர்டிஃபிகேட் சரியாக அப்லோட் பண்ணாமல் போலியான சில சர்டிஃபிகேட் சான்றிதழ்களை வந்து அப்லோட் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அந்த மாதிரியான இடங்கள் இது எல்லாமே வேக்கண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலோட ஹெச்எம்ஓ அவங்களோட அதிகாரிகளுக்கு வந்து அனுப்பி அந்த வேக்கன்சி காமிக்கும்போது இந்த லிஸ்ட்டை வந்து அவங்க கொடுப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா அட்மோஸ்ட் எல்லா இதுவுமே ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் பப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஆக்சுவலி வந்து இது ரொம்ப கம்மியான ஒரு ரிசர்வேஷன் தான் அப்படிங்கிறது உண்மையாலுமே கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நிறைய பேர் வந்து குவாலிஃபை ஆகிட்டு சிவியில் போனவங்களுக்கும் நிறைய பேர் கிடைக்காம இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஸோ ரிசர்வ் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா மொத்தம் 14 சப்ஜெக்ட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி, காமர்ஸு அண்டு எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1, ஃபிசிக்கல் டிரெக்டர் கிரேட் 1. ஸோ இது எல்லாத்துக்குமே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது வந்து எரர் காமிச்சிச்சு. ஸோ அதனால் நம்ம ஏற்கனவே இருந்த லிஸ்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா அவங்கவுங்க அந்த ஸ்டடி குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் ஆகிருக்கும். ஸோ அதை ஒரு வாட்டி பார்த்துருங்க. ஸோ பார்த்துட்டு இது வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், பிடிபிஆர்டி இதாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த எக்ஸாம்ஸ்க்கான முக்கியத்துவத்தை தான் அவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரிப்பரேஷனுக்கு ரெடி ஆகிடுங்க. ஸோ இனிமேல் வந்து டைமுங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக அந்த ப்ரிப்ரேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது எவ்வளோ சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணி ரிவிஷன் கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து மார்க் வந்து கெயின் பண்ண முடியும். அந்த எய்மில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் இருக்கிற இடத்துலையே வந்து உங்களுடைய போஸ்டிங்கை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதுதான் இதுலேயே வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டில் வந்து பார்த்திங்கனாவே எல்லா வகையான விஷயமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ யார் என்ன சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் உங்களுடைய ஃபோக்கஸ் என்னென்னா படிக்கிறது மட்டும்தான். டெஸ்ட் எழுதி பார்க்குறது, எம்சிக்யூஸ் போட்டு பார்க்குறது, இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. பிகாஸ் இந்த வாட்டி ஹெவி காம்படிஷன் இருக்க போது. பிடிபிஆர்டின்னு எடுத்துட்டிங்கன்னா யூஜிடிஆர்பி, ஸோ அதில் பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ஸ்க்குன்னு ஒரு சில போஸ்டிங் போயிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம டீச்சர்ஸாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான போஸ்டிங் தான் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இதில் ஹெவி காம்படிஷன் இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹை ஸ்கோர் கொண்டு போகிறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிஜிடிஆர்பி பொறுத்த வரையிலும் இந்த வருஷம் வருமாங்க கொஞ்சம் டவுட்டு தான். பட் சில பேர் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ எது எப்படியா இருந்தாலும் நீங்கள் எதில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ ஏதாவது ஒரு
விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களால் வந்து உங்களோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ எதை பற்றி யோசிக்காதீங்க, சிலபஸை தரவு பண்ணுங்கள். ஸோ சிலபஸில் இருக்கிறத வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி படிக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சு வைங்க. முடிச்சு எம்சிக்யூஸ் போட்டு பாருங்கள். அதில் வராத உங்களுக்கு டவுட்டாக இருக்கிற கொஷின்ஸை போய் ஒரு வாட்டி உங்களோட டெக்ஸ்ட்டையோ நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சதையோ ஒரு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அடுத்தடுத்த ப்ரிப்பரேஷன்ஸு திரும்ப நீங்கள் போட்டு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெஸ்ட் இல்லாமல் ஒரு எக்ஸாமை நீங்கள் டைரெக்டாக போய் அப்ரோச் பண்ணுறதுங்கிறது இட்ஸ் நாட் அட்வைசபிள். ஸோ நல்லா படிங்க. என்ன நியூஸ் வந்தாலும் சரி, எதை பற்றின ஒரு தவறான நியூஸோ ஒரு ஷார்ட்ஸ்லேயோ அல்லது யூடியூப்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ எதில் வந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க. படிச்சுட்டே இருங்க. படித்தா கண்டிப்பாக உங்களுக்கான உழைப்பு வந்து அந்த கடவுளும் சரி இந்த பிரபஞ்சமும் சரி உங்களுக்கு கொடுப்பாங்கங்கிறத நம்பிக்கையோடு செயல்படுத்துங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.